இன்றைக்கு நம்ம வந்து பல்லூர் வராகி அம்மாக்களுடைய திருத்தலத்தில் இருக்கோம். ஆடி மாதம் பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமியில் வந்து பல்லூரில் வராகி அம்மாவோட நம்ம இங்கே இருக்கோம். இது வந்து அரசாளி அம்மன். இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பல்லூர் வராகி என்பவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசாளி அம்மன் என்று சொல்லுவாங்க. இவங்க இந்த கிராமத்தோட அதீத தேவதை இவங்க தான். இந்த அம்மா மந்திரம், மாந்திரிகம், தந்திரம், தாந்திரிகம் எல்லாத்தையும் நீக்கிறவங்க தான் இது வரதான். இந்த கிராமத்துல இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க வந்து மந்திரகாளியா இருந்தவங்க இந்த அம்மா. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி கிட்ட கட்டுண்டு கிடந்த மந்திரகாளி இந்த அம்மனையே மீட்டெடுத்து இந்த வராகி அம்மா இங்க அரசாலயமான உட்காந்துருக்காங்க. இதே சிறப்பம்சம் எங்க அப்படின்னா சிறுவாச்சூர்ல உண்டு. கண்ணகி அம்மா வந்து மதுரகாளியா உள்ள வராங்க. எப்படி வந்தாங்க அப்படின்னா, கண்ணகி அம்மா மதுரையை எரிச்சிட்டு பத்திரகாளியா உள்ள வரும்போது அங்க இருக்கிற செல்லியம்மா சொல்றாங்க, இங்க இருக்க அரக்கனை அழிச்சிட்டு வா, என் இடத்த தரேன் அப்படின்னு. அதே மாதிரி செல்லியம்மனோட அருளோட மதுரையில இந்த வந்து புறப்பட்ட அந்த கண்ணகி அம்மா அந்த அரக்கனை அழிக்கிறாங்க. அழிச்ச உடனே அங்கதான் சிறுவாச்சூர் மதுரகாளி உருவாகிறாங்க. அங்க அந்த கண்ணகி அம்மா தான் மதுரகாளியா வராங்க. செல்லியம்மன் மலை மேல இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த அம்மா இந்த நதி வழியா விக்கிரக ரூபத்துல வந்தவங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா அரசாலை அம்மனாக வந்து இப்படி அமர்ந்திருக்கிறாங்க. இங்க இருக்கின்ற கிராமத்தையே ஒரு மந்திரவாதி கட்டுவிட்டு இருக்கும்போது, இந்த தெய்வத்தையே கட்டுப்போட்டு இருக்கும்போது இந்த வராகி அம்மா தான் அந்த மந்திரவாதியும் அழித்து மந்திரத்தையும் பண்றவங்களையும் வேரோடு சாச்சு இன்னைக்கு இந்த அம்மா அரசாலை அம்மா இந்த உலகத்துக்கே பிரபஞ்ச நாயகியாக ஆட்சி புரியுறாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பல்லூர் ஐயா வாங்கிங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பல்லூர் சன்னிதானத்துல வந்து இந்த ஊர் மக்களே இந்த எல்லையில இருக்கின்ற வராகி அம்மா பத்தி ஒரு பெருமையை வந்து பேசுவாங்க. இவர் நடராஜ பூஜா குருக்கள்ல இருக்கு. என் பேரு அம்மு. நாங்கள் காஞ்சிபுரத்துல இருந்து வரோம். இங்க வாராகி அம்மன் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு சில நல்லதெல்லாம் நடந்திருக்கு. நேரடியாவே நான் பார்த்து அனுபவபூர்வமா பண்ணி வந்திருக்கிறேன். உடம்புலாம் சிலுக்குது, பேச முடியல. வராகி அம்மா பேசும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க தெய்வம் நான் இருக்குன்றத அந்த மெய் சிலிர்ப்புல தான் காட்டுவாங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அந்த சிறப்பம்சம் பொருந்துவேன். நான் இங்கேருந்து வாக்கு கொடுக்குறேன்னா அமெரிக்காவில், ஆஸ்திரேலியா இருந்தால் கூட அவங்க சிலுக்கும். அந்த தெய்வ அதீத சக்தி என்ன அப்படின்னா அதான் வராகி அம்மாவோட சிறப்பு. இந்த மற்ற நம்ம தெய்வங்களை கும்பிடுறோம். நம்ம இந்துத்துவாலேயே நிறைய வகையான தெய்வங்கள் இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்ச நாயகியா இருக்கின்ற பல்லூர் வராகி அம்மாவோட சிறப்பம்சம்னா வேண்டினதை கொடுப்பாங்க. எல்லா தெய்வங்களும் வேண்டியதை கொடுப்பது மட்டும் இல்லாம நம்ம வேண்டாததை கொடுக்கறது மட்டும் இல்லாம எப்போதுமே நம்மளோட தொடர்ந்து இருப்பாங்க. உள்ளும் புறமும் அங்கும் இங்க எங்கெல்லாம் காணும் இடமெல்லாம் நாம் நிறைந்தோமே அப்படின்னு சக்தியடான்னு சொல்லிட்டு பாரதியார் பாடுவார். அந்த மாதிரி பல்லூர் வராகியம்மா மட்டும் நீங்க வணங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க திரும்பினாலும் சரி அந்த வராகியம்மா உங்க பக்கத்துல இருப்பாங்க. உங்க மற்றவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கே தெரியாது, ஆனா எதிரிகளுக்கு தெரியும். நம்மளை சுத்தி இப்ப நம்ம நடந்து வரோம்னா என் முன்னாடி சூளம் வேல் எப்படி சுத்துதோ அதே மாதிரி வராகியம்மா கும்பிட்டா போதும் அந்த வராகியமா வருவாங்க. அது எப்படி ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாதிரி இவங்க எத்தனை ரூபம் எடுப்பாங்களோ தெரியாது. நிழலா இப்படி நிற்பாங்க, காத்தா இப்படி வருவாங்க, அதே மாதிரி கண்ணா நிற்பாங்க. சில பேர் கண்ணு மட்டும் செவுத்துல அப்படியே தனியா வராகியமா தெரியும். சில பேருக்கு அந்த நீண்ட முகம் மட்டும் அப்படியே கூட வருதே தெரியும். சில பேருக்கு அந்த வராகியம்மா அந்த உருமலோட வர சத்தம் தெரியும், கம்பீரமான குரல் தெரியும். வீட்டிலையும் சரி விளக்கேற்றும் போதும் சரி எப்படியும் அந்த வராகியமா இருப்பாங்க. மற்ற தெய்வங்களுக்கு இந்த பல்லூர் வராகி அம்மாக்கு ஏன் நான் பல்லூர் வராகி சொல்றேன்னா இங்கதான் எனக்கு வராகி அம்மாவோட அற்புதம் நடந்தது. நான் வந்து மகமாயி உபாசகர். அப்போ குடும்பத்திலையும் சப்த கன்னிகளுடைய வழிபாடு உண்டு. ஆனால் என்ன அந்த சமயபுரத்தாவும் கருமாரியும் வந்திருக்கிற அங்காளம்மாவும் பெரியபாளையமா நாகத்தமா வந்துற இடத்துல எனக்கே ஒரு கட்டு விழும்போது அசிரி வாக்கா இங்க வந்துதான் நான் இந்த பல்லூர் வராகி அம்மாக்கு கண்மலர் போட்டேன். அன்னைக்கு தான் என்னோட கண்ணுலயும் ஒரு இழந்த ஒரு பிரகாசம் கிடைச்சு அந்த கட்டுக்கள்ல இருந்து என்னை கொண்டு வந்தவங்க இந்த வராகி அம்மா. அதே மாதிரி அதிசயங்கள் நிகழ்த்துறவங்க வராகி அம்மா. இவங்க வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து இதை இவங்க கிட்டயும் நான் கேட்க போறேன். எல்லாருமே என்கிட்ட கேட்குற வராகி அம்மா யாருன்னே தெரியாமே இருக்கும். ஆனா அவங்க தேடி வருவாங்க, கனவுல வருவாங்க. திடீர்னு ஒரு வராகம் வருது, வெள்ளை பன்றி ரூபத்துல வராங்க, கருப்பு பன்றி ரூபத்துல வராங்க, என்னோட வந்து பேசுறாங்க. ஒரு நெழுரமா தெரியுது, கூடவே வராங்க. இவங்க யாருமா, முன்ன பின்ன பார்த்ததில்லை, இந்த மாதிரி வந்தா என்னன்னு கேட்பாங்க. அதாவது வராகியம்மா மட்டும் தேடி வருவாங்க. அதோட சூட்சமா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வராகியம்மா எப்படி வந்தாங்க, யார் மூலமா வந்தாங்க? எனக்கு தம்பி மூலயமா தான் தெரிஞ்சது கோயிலுக்கு. அவங்க தம்பிக்கு 5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தது. இங்கே வந்து 3 ட்ரிப்பு தான் விளக்கு போட்டாங்க. 3 ட்ரிப்பு விளக்கு போடுது. அதுக்கப்புறம் 3வது மாதமே அப்படியே நின்றுச்சு.
5 வருஷமா குழந்தை இல்லாமல். அது இல்லாமல் குழந்தை கொஞ்சம் இது ஸ்பெஷல் கேஸு, ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி இது வந்து நார்மல் ஆகாது சிசரின் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டரே. அதுக்கப்புறமா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, கண்டிப்பாக சிசரின் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நார்மல் டெலிவரி கரெக்டாக அதே வளர்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு இங்கேருந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனால் குழந்தைக்கு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அன்னைக்கே டெலிவரி ஆயிடுச்சு. நார்மல். ஒரு அற்புதம் பாருங்க. குழலினது யாழினது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேட்காதான்னு, மழலை வரம் இல்லை, வம்சம் இல்லைன்னு நம்ம துடிச்சிட்டு இருக்க நேரத்துல இந்த பல்லூர் வராகி அம்மா 3வது பஞ்சமியிலேயே கருவை வந்து நிக்க வச்சது மட்டும் இல்லாம அந்த குழந்தை இந்த பூமியில ஜனிக்கிறதும் பஞ்சமியில ஜனிக்க வச்சாங்கன்னா அந்த குழந்தை என்ன ஒரு பாக்கியம் பண்ணி இருக்கும். டெய்லி இன்ஜெக்ஷன் போடணும். ஒரு நாளைக்கு 800 ரூபா ஒரு இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷன் வந்து 2வது மாதத்துலேருந்து டெலிவரி ஆன வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டுருந்தா அந்த டெய்லியும் போட்டோம். ஏன்னா அந்த குழந்தை வந்து வளர்ச்சி இல்லை, ஸ்பெஷல் கேஸ் அது. ஏன்னா அந்த கருவு வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த கருப்பைக்கு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. சரி, அதையும் நாங்கள் இது பண்ணாமல் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே வந்து விளக்கு போடாமல் போக மாட்டோம். எந்த பஞ்சமியும் நாங்கள் மிஸ் பண்ணதே கிடையாது. எல்லா பஞ்சமிக்கும் வருவோம். வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வந்து விளக்கு போட்டு வீட்டுக்கு போவோம். இந்த லாஸ்ட்டு பஞ்சமி அன்னைக்கு வந்து அவங்களால வர முடியல, கார்த்திகை 1 அவங்களால வர முடியல. நாங்கள் 2 பேர் வரைக்கும் தான் வந்தோம். வந்து விளக்கு போட்டு ஈவினிங் போனோம். செம மழை, போகிற வழியிலே மழை. சரி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துலாம் ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே பேஜார் பண்ணுங்க குழந்தை அப்படின்ட்டு. சரி 2 பேரும் கிளம்பி போயிட்டு, சரி நார்மலாக தான் இருக்கும், சாதாரண வயிற்று வலியாக தான் இருக்கும். நாங்கள் வந்து டெலிவரின்னு நினைக்கவே இல்லை, டெலிவரி பெயின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. சரி ஏதோ நார்மலாக பெயினாக இருக்குது, சரி டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் நான் ஒரு ஆட்டோ கூப்பிட்டு வர சொன்னேன். ஆட்டோ கூப்பிட்டு வந்து ஆட்டோவில் ஏறி போகிறதுக்கு நாங்கள் முன்னாடி வண்டியில் போயிட்டோம். ஆட்டோவில் இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் போகிற இதுதான். ஆட்டோவில் வர்றதுக்குள்ளே பனி குறைஞ்சி முடிஞ்சிருச்சு ஆட்டோவிலே. அப்புறம் டாக்டர் வந்தாங்க. வந்து அவங்க டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் கிடையாது, கண்டிப்பாக சிசரிங் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. டேட்டும் சொல்லிட்டாங்க அவங்க. ஆனால் அவங்க சொன்ன டேட்டை விட 1 வீக் முன்னாடியே நார்மல் டெலிவரி ஆச்சு. ஒரு 10 நிமிஷம். எவ்வளவு ஒரு அதிசயம் பார்த்தீங்களா. இந்த நான் அடிக்கடி சொல்வேன், இந்த பல்லூர் வராகி அம்மா பண்டாசுரன் கடல்ல ஒழிச்சு வைக்கும் போதே வராகர் தன் அண்ணன் வராக அவதாரத்துல இவங்களும் வராகி அன்னையாக இருந்து இந்த பூமியே மீட்டெடுத்தவர் பல்லூர் வராகி அம்மா. அப்படி பாத்தீங்கன்னா இந்த கருப்பையே தாங்கி இருக்காங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம். பூமியை தாங்கி கொண்டு வந்தவங்க வராகி அம்மா. அந்த பூமியை வந்து எவ்வளவு ஒரு அதிசயம். பூமியை தாங்கி தான் அண்ணனோட வராக மூர்த்திக்கு கொடுத்து மேல எழுப்பினவங்க. அதே மாதிரி இந்த பெண்ணுடைய அந்த கருவையும் தாங்கிறது மட்டும் இல்ல, கருப்பையும் தாங்கி அத்தனை சிகிச்சைக்கு மீறி மட்டுமல்ல, பஞ்சமி அதுமா கார்த்திகை பஞ்சமி அதுமா அந்த குழந்தையும் தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. எதுக்காக? நான் கொடுத்தது பஞ்சமியாக நாயகியாக பல்லூவராகி நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் டெலிவரி. அதாவது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா. நானா 2 சிசரை வயிறு ஃபுல்லா அப்படி கிழிச்சுதான் எடுத்தாங்க. எல்லாருக்குமே அதான் சொல்வேன்யா, நீங்க பஞ்சமிக்கு வந்துதான் பல்லு வராகி அம்மா வழிபடணும்னு கிடையாது. சனிக்கிழமை வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி பதிவே போட்டிருக்கேன். சனிக்கிழமை வந்தீங்கனாலே பல கஷ்டம் வரும். ஏன்னா இது கர்மா. வயிற்றுல வந்து குறைப்பிரசவமா இருக்குது கருமா, கருப்பை தாங்க கூடாதுன்னு ஒரு கருமா. ஆனா அந்த கருமத்தையே மாத்தி கொடுக்கற குணம் யாருக்கு உண்டு அப்படின்னா வராகி அம்மா. யாகமோ ஹோமமோ நான் வந்து சிறப்பு கிடையாது. நான் முதல்ல இருந்து எல்லார்கிட்டயும் சொல்வேன். இப்ப நீங்க என்ன நாடி வந்தவங்களுக்கு ஒருத்தர் எத்தனை பேருக்கு நான் ஹோமம் வளர்த்து கொடுத்துருக்கேன். இந்த அம்மாவை அன்பால நடத்தணும், அன்போட இருந்தா போதும். இன்னைக்கு இவ்வளோ ஜனங்கள் வந்து கூடுதுன்னா ஹோமம் யாக வளர்த்தது கிடையாது. அந்த மகிமையை தெரிஞ்சு நான் சொல்வேன் பாருங்க, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்னு. அந்த அன்பு எங்க இருக்கோ இங்க வரும். அதான் சொல்வேன். எவ்வளோக்கு அவ்வளவு மக்கள் வேணுமே, எல்லா இடத்தையும் வேணுமே.
தஞ்சாவூர் வராகி அம்மா எத்தனை வருஷ கால பூமியில் புதந்து இருந்தாங்க. அப்ப யார் ரூபத்திலேயே வெளியில வரணும். எத்தனை அந்த தெய்வங்கள் வந்து புத்துக்குள்ள இருந்து வெளில வந்திருக்கு. எத்தனை தெய்வங்கள் வந்து சிவலிங்கங்கள்னா வெளில வந்திருக்கு. இத்தனை காலங்கள் மறைவு உண்டு, இத்தனை காலங்கள் வெளிச்சம் உண்டு, அது இறைவனுக்கு உண்டுன்ற ஒரு தாத்பரியம். அதே மாதிரிதான் இந்த வராகி அம்மா கொண்டு வரதுக்கு சங்கரையா இவங்கன்னா எவ்வளோ நான் வந்திருக்கேன். ஹோமங்கள் யாகங்கள் பண்ணாங்க. ஆமா, நான் இன்னைக்கு சொல்வேன். ஆமா, பல்லூர் வராகி மட்டும்தான் சிறப்பம்சம். நான் ஏன் சொல்வேன்னா, உலகத்திலேயே நான் திருப்பி அந்த பதிவு வேணா உங்களுக்கு அந்த புகைப்படம் போடுறேன். பல்லூர் வராகி, ஆமா, அது உலகத்திலேயே அதுதான் சுயம்பு. அதே மாதிரி வராகி தஞ்சாவூரும் அதுவும் சுயம்புதான். அதே மாதிரிதான் பல்லு வராகி அம்மா. இப்போ மத்த கோயில்லாம் இருக்கு பாருங்க, வந்து காசி 4 கோயில்கள் தாங்க சிறப்பு. தானா வந்தது காசியில இருக்கிற வராகி அம்மா. அடுத்தது உலகத்திலேயே முதல்ல வந்து சிவன் கோயிலே உத்தரகோசம் அங்கேயும் அதுதான். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் வராகி அம்மா. அதே மாதிரி தஞ்சாவூர் வராகி அம்மா அந்த காவிரி நதி வழியா வந்துதான் இந்த கடல் இந்த நதி வழியா சேர்ந்து இங்க வராங்க. இவங்களும் இந்த 4 எல்லையில இருக்கிற தெய்வங்கள் தான் சுயம்புவாக தானா வந்து உலகத்துல ஒரு பிரபஞ்ச சக்தியா மாறினது. மற்றபடி எல்லா கோயில்களும் அங்க இருக்க பூசாரிகள் வந்து நேம நிஷ்டையோட உருவாக்கப்பட்டது. ஆனா பிரபஞ்ச நாயகியாக இருக்கின்ற அந்த பிரபஞ்ச சக்தியாக தேர்ந்தெடுத்த இடம் என்று சொன்னால் 4. அதில் உத்தரகோசம் மங்கை, காசி வராகி, அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மகா வராகி, பல்லூர் வராகி. இவங்க தான் பிரபஞ்ச சக்தியாக வந்தது. அதுவும் பல்லூர் வராகி அம்மா நீங்க மகா வராகி டிவியில 2 வருஷம் 3 வருஷம் கூடிய பதிவுகளெல்லாம் பாருங்க. அம்மா பிரத்யட்ச தெய்வமா விளக்கே வராகி அம்மாவை மாறிடுவாங்க. காமாட்சி அம்மா முகமே வராகி அம்மாவா மாறி இருக்கு. விளக்குலயே அம்மா காலோட வெளில வராங்க. அதே மாதிரி விளக்குல இருக்க ஜோதியை நீங்க நீல நிறம் வரும், புகைப்படம் எடுத்தீங்கன்னா வராகி அம்மா நின்றுட்டு இருப்பாங்க. ஆப்பிள் காட்டுவாங்க. ஐயா இவருக்கு கணவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஓமந்தூரில் அட்மிட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டிம்னா வழிபாடு பண்ணுறோம். வேலூரில் இருக்க ஒரு பெண்ணுக்கு நான் வந்து முதல் பூஜை கொடுத்த உடனே அவளுக்கு ஒரு பெண் தெய்வம் வர வச்சு கொடுத்தேன். விளக்குலயே பெண் தெய்வம் வந்தாங்க. அந்த புகைப்படத்தை உங்களுக்கு போடுறேன். விளக்குல அம்மா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு விளக்குலையா காமாட்சி விளக்குல வந்தாங்க. காமாட்சி விளக்கு கீழே இருக்க விளக்குல நான் சொல்லி வந்தாங்க அந்த பெண் தெய்வம். அவங்க ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா ஓமந்தூர்ல அந்த ஹார்ட் போட்டோ இருக்கு, புகைப்படம். அதே மாதிரி விளக்குல அந்த ஹார்ட்டே காமிச்சாங்க. நான் உன்னை இதயத்தை காப்பாத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த வராகிமா என் வீட்டுக்காரோட பெரிய கேமரா. அவங்க என்னன்னா அவங்களுக்கு தேவையான பூசணிக்காய், அப்ப தீபம் ஏத்தினா அந்த பூசணிக்காய் காணுவியா வருவியா, வீட்டுல ஒரு ஃப்ளவர் வாட்ஸ் டெடி பேர் வச்சிருக்காங்க, அதை காட்டுது. அவங்க வந்து சேஷ்டையும் பண்றாங்க, அப்படியே ராணியாவும் இருக்காங்க, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாவும் இருக்காங்க. இதுதான் பாருங்க பாக்கியம். பிள்ளை பேரு பாக்கியத்தை கருப்பையே சுமந்தவங்க யாரு அப்படின்னா வராகி அம்மா தான். ஆமா, பெண்ணுக்கு தாய்மை தான். அந்த தாய்மையை வந்து கருப்பையை சுமந்துக்க முடியாத அளவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெண்ணுக்கு உடம்புக்குள்ள புகுந்து அந்த கருப்பையே தாங்கி, அந்த கருவும் தாயும் வழி இல்லாம தாயும் செய்வியும் பிரபஞ்சத்துல பஞ்சமி அதிகமா தோன்றுவிக்கிறேன்னா அதுதான் ஔவையார் சொல்லுவாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னுவாங்க. இந்த பல்லூர் வராகி அம்மா கிட்ட வந்தீங்கன்னா அந்த குழந்தை பாருங்க அழகான ரூபத்தோட பிறந்திருக்கு. டாக்டருக்கு கடைசி வரைக்கும் சந்தேகம் தான் அந்த குழந்தை எப்படி பிறக்கும்னு. ஆனா இன்னைக்கு பாருங்க அந்த தாமரை புஷ்பம் மாதிரி அந்த குழந்தை வந்து பிறந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா பல்லூர் வராகி. நான் என்னைக்குமே சொல்வேன், அத்தனை வராகி இருந்தாலும் பல்லூர் வராகி தான் பிரபஞ்சத்தோடைய நாயகி. பஞ்சமி நாயகினா பல்லூர் வராகி தாங்க. இதை அடிச்சுக்க யாருமே முடியாது. ஏன்னா என்னுடைய மகாவராகி டிவி பார்த்தீங்கனாலே தெரியும். சினிமா படத்துல கூட அந்த கிராபிக்ஸ் பண்ண முடியாது, இந்த அம்மா பண்ணுவாங்க. போட்டோல பால் குடிக்கிறது முடியுமா? யாராவது கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? போட்டோல பால் குடிப்பாங்க. இத்தனைக்கும் நான் லட்சுமி அம்மா என்னைக்குமே போட்டோல இன்னி வரைக்கும் அம்மாக்கு பால் கொடுத்தது இல்லை, விக்கிரகத்துக்கு பால் கொடுத்தது இல்லை. என் கையால யாருக்கும் போட்டோவோ விக்கிரகம் கொடுத்தது இல்லை. உலகத்துல அவங்கவுங்க எங்கெங்கயோ தான் வாங்குவாங்க. ஆனா இந்த அதிசயம் நிகழ்த்தது யாருன்னா
இந்த பிரபஞ்ச நாயகி, இந்த பல்லூவராகி, பிள்ளை பேர் கொடுத்த வள்ளுவராகி, யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லையோ, குழந்தை தாய்மையை சுமக்க உடையவில்லையே, வம்சம் வளரலையே, வாழடியாக வம்சம் வேணும்னு நினைக்கிறேங்க. எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. இனி குழந்தையே கிடைக்காதுன்னு சொல்றீங்களா? ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை தான் பிறக்கும், அதனால ஜனிக்கவே வேணான்னு சொல்றாங்களா? உங்களோட ஏச்சுக்கு பேச்சுக்கும் நீங்க தாயும் தகப்புன்னு ஆளாகிறீங்களா? வம்சம் தழைக்கலன்னு வேதனைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. பல்லூர் வராகியம்மா தேடி வாங்க.